அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் தரையில் இருக்கக்கூடியவர்களை அரியணைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மகத்தான 4 திக்ரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்வத்துக்காக மட்டும் அப்படின்னு இல்லை. நீங்கள் மிகுந்த துன்பத்தில் இருக்கீங்க, சோதனையில் வாடிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கடனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நோயால் அவதிப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சோதனையில் நீங்கள் பிடிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கும் சரி, அல்லது ஒரு பெரிய ஹாஜத் இருக்குது, அது கைக்கு கிடைக்காதான்னு நான் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது சில நபர்களுடைய அன்பாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிம்மதியை தரக்கூடிய, உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, நீங்கள் பல நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அப்படி எந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தரையில் இருக்கக்கூடியவனை அரியணைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு திக்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 திக்ரை தொடர்ந்து 13 இரவுகள் 33 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் 13 இரவுகள் முடியறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியத்தை நடத்தி தருவான். இது அனுபவபூர்வமான ஒரு அமல் என்பதாக சொல்லப்படுது. எனவே பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். எது நடக்கணும் அப்படின்னாலும் இந்த 4 திக்ரை நியத்து வைங்க. இந்த 4 திக்ரு எளிமையான திக்ரு. இதை எல்லா காலத்துலேயுமே நீங்கள் ஓதலாம். படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட ஓதுங்க. நீங்கள் தனியாக ஒழு செஞ்சுட்டு தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையில் ஓதணுங்கிற அவசியமே கிடையாது. பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம். படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட தொடர்ந்து 13 இரவுகள் நான் சொல்லக்கூடிய இந்த 4 திக்ரை விரல்களால் எண்ணி ஓதி முடிங்க. சுபஹானல்லாஹ், 13 நாளைக்குள்ள நடக்கக்கூடிய அதிசயத்தை பாருங்க. இப்போ அப்படிப்பட்ட அந்த 4 திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் திக்ரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சர்வ உலக இரட்சகனான அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அடுத்தது இரண்டாவது திக்ரு சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சர்வ உலக இரட்சகனான அல்லாஹ்வே தூய்மையானவன். மூணாவது திக்ரு அல்லாஹு அக்பர் ரப்புல் ஆலமீன். சர்வ உலக இரட்சகனான அல்லாஹ்வே மிக பெரியவன். நாலாவது திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் ஆலமீன். சர்வ உலக இரட்சகனான அல்லாஹ்வே வணக்கத்திற்கு தகுதியானவன். சுப்ஹானல்லாஹ். நாலுமே அல்லாஹுவை புகழக்கூடியது, நன்மை தீமை நிறுக்கக்கூடிய தராசில கனமானது. இந்த வார்த்தையை நம்ம சொல்லலை அப்படின்னா நமக்கு இம்மையில் எந்த நலவும் கிடையாது, மறுமையிலையும் நமக்கு எந்த நலவும் கிடையாது. இந்த 4 வார்த்தை, 4 களிமா, 4 பொக்கிஷங்கள். சுபஹானல்லா. இதை நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். இந்த உலகத்தில் எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் நம்ம அடைந்து கொள்ள முடியும். இன்னும் மறுமையில் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழணும்னாலும் இது போதும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கு. அதில் ஏராளமான சிறப்புகள் பொதிஞ்சு கிடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த திக்ரை நம்ம ஓதனா கிடைக்கக்கூடிய பலனை நம்ம சொல்லி முடிக்கவே முடியாது. அந்த அளவு பலன் இருக்கு, அந்த அளவு நன்மைகளை நம்ம சம்பாதிக்க முடியும். இப்படிப்பட்ட கனமான வார்த்தையை இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அதற்கு பிறகு நம்மளோட துவாவை கேட்டோம் அப்படின்னா, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைனா அது இதுதான். இந்த மாதிரியான களிமாக்களை சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்ம எதை கேட்டாலும் நமக்கு தந்துருவான். எனவே இந்த 4 களிமாவையும் ஒவ்வொன்றையும் 33 தடவை விரல்களால் எண்ணி முடிங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. இந்த களிமாக்களை சொல்றதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் தரூத் இப்ராஹிம் சலவாத்தோ அல்லது ஏதாவது ஒரு சலவாத்தோ 3 தடவை ஓதிட்டு, இதை ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நிறைவாக உங்களோட துஆவை கேளுங்க. 13 நாட்கள் முடியறதுக்கு முன்பாக உங்களுடைய அந்த நடக்காத, எனக்கு இது கைக்கு கிடைக்காது, என்னுடைய இந்த பிரச்சனை தீராது அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்ச அந்த காரியத்தை அல்லாஹ் நடத்தி தருவான். அதில் உங்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு வந்தே தீரும். இன்னும் இந்த வார்த்தைகளை சொன்னதின் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையின் பொற்குவியலவே தருவான். எனவே நீங்கள் அதிகமான அதிகமான பலன்களை பெறணும்னா இந்த களிமாவை இன்னைக்கே நீங்கள் தொடங்குங்க. இன்ஷா அல்லாஹ் ஹாஜத் கபுலாகணும்னு இரவில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி, கண் மூடுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவா நமக்கு அப்படியே கபுலாகும். இன்ஷா அல்லாஹ் அது நம்மளோட வாழ்க்கையில் அல்லாஹ் ஒவ்வொன்றா நடத்திக்கிட்டே வருவான்.
எனவே ஒவ்வொரு இரவுக்குமே நீங்க ஒவ்வொரு தேவைய கூட நீங்க கேளுங்க. அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு கபூலாக்கி தந்துருவான். எனவே இந்த ஒரு அமல முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்க துஆ செஞ்சுருங்க. அந்த துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செய்வேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இது போல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும். தமிழ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப இப்பவே நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா, இந்த கிதாப்ல உங்களுக்கு தேவையான எல்லா வஜீஃபாவும் நிறைவா இருக்குது. இன்னும் தமிழ்ல குர்ஆன் முழுக்க வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் அழகுக்காக நம்மகிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்கு. எல்லாமே ஹெர்பல் தான். முதலாவது ஒரிஜினல் சந்தன பொடி. இன்னும் நலங்கு மாவு நம்மகிட்ட கிடைக்கும். இன்னும் ரோஜா இதழ், சந்தனம், ஜாதிக்காய் கலந்த ஃபேஸ் பேக் நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னா அது இதுதான். இன்னும் நம்மகிட்ட ரோஜா இதழ் பொடியும் கிடைக்கும். இன்னும் நம்மகிட்ட கஸ்தூரி மஞ்சள் பொடியும் கிடைக்கும். இன்னும் மஞ்சிஸ்டா பொடியும் கிடைக்கும். இன்னும் முல்தானி மிட்டி பொடியும் கிடைக்கும். இன்னும் முடிக்கு நம்மகிட்ட 2 ப்ராடக்ட் இருக்கு. ஒண்ணு மூலிகை சீயக்காத்தூள், 2வது ஹேர் ஆயில் நம்மளே வீட்லயே தயாரிக்கக்கூடிய மூலிகை பொருட்கள் நம்மகிட்ட கிடைக்கும். இத வாங்கி நீங்க 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்களே தயார் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய நீங்க தொடர்ந்து 90 நாட்கள் தேய்க்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். மேலும் நம்மக்கிட்ட சுத்தமான தேனும் கிடைக்கும். இதில உங்களுக்கு எந்த பொருள் வேணும் அப்படின்னாலும், கிதாபுக்கு கொடுக்கப்பட்ட அதே நம்பருக்கு நீங்க WhatsAppல நீங்க வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.